கோபி யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பகுதியிலே தையிட்டி கிராமத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் 2 வருடங்களை கடந்து தையிட்டி மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தையிட்டியினுடைய ஆக்கிரமிப்பு என்பது வடகிழக்கு தமிழர் தேசத்தினுடைய தொடர் ஆக்கிரமிப்பின் விளைவாக ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒடுக்குமுறையின் உச்ச வடிவமாக இருந்து வருகிறது. இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய 77 வருட கால வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது வேண்டுமென்றே அந்த இனப்பெரும்பலை மாற்றியமைக்கின்ற வகையிலே ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்ற வகையிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஒத்துழைப்பின் ஓடு அவர்களுடைய பங்களிப்போடு கட்டி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சட்டவிரோத விகாரைக்கான எந்த ஒரு அனுமதியும் உரிய நிறுவனங்களிடமிருந்து பெறப்படவில்லை. வரிகாமம் வடக்கு பிரதேச சபை தொடர்ந்தும் குறித்த விகாரை ஒரு சட்டவிரோதமான விகாரை, அதற்கான அனுமதிகள் பெறப்படவில்லை, தங்களிடம் அனுமதிகளை பெற வேண்டும் என்று தொடர்பாளர்களை குறித்த விகாரை கட்டுமானத்தை மேற்கொண்டவர்களோடு நடத்தி வந்த பொழுதிலும் அவற்றிற்கு உரிய வகையிலே அவர்கள் எந்தவித பதிலையும் அளித்திருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களிடம் இதற்கான எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அந்த பெயர் பலகையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய பங்களிப்போடு கொண்டு நடத்தப்படுகிற திசவகா விகாரை என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசினுடைய தொல்பொருள் திணைக்களம் 44 யாழ் மாவட்டத்திலே 44 தொல்பொருள்
சிதைவுகள் இருப்பதாக அங்கே பெயர் பட்டியலை இட்டிருக்கிறது. தொல்பொருள் சின்னங்கள் இருப்பதாக. அந்த 44 சின்னங்களுக்குள்ளே இந்த திஸ்ஸ மகாவிகாரை என்ப பெயர் எங்கேயுமே இடம்பெற்றிருக்கவில்லை. ஆகவே இது ஒரு போலியாக புனையப்பட்ட ஒரு வரலாற்றை வேண்டுமென்றே தமிழருடைய இந்த வடகிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே அவர்களுடைய அந்த தாயக கோட்பாட்டை நிராகரிக்கின்ற வகையிலேயே தான் அவர்கள் இந்த இன அழிப்பு யுத்தத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். 77 வருடங்களாக நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கட்டமைப்புசார் இன அழிப்பு என்பது அதனுடைய அடிப்படை விடயங்களை விளக்கி நிற்கிறது. இந்த திஸ்ஸ விகாரையை நீங்க பார்ப்பீர்களா இருந்தால் வரலாற்று பூர்வமான திஸ்ஸ மகாவிகாரை என்கின்ற இந்த விகாரை கிறிஸ்துவுக்கு முன் 236 வருடங்களுக்கு முன்னால் தேவநம்பிய திஸ்ஸனுடைய காலப்பகுதியிலே உரிய வரலாற்றை கொடுத்து அவர்கள் இந்த புனைவை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இருந்தால் தொல்பொருள் சின்னங்களுக்குள்ளே அந்த விடயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆகவே இது நிச்சயமாக ஒரு புனையப்பட்ட வரலாறு. நாங்கள் இந்த காங்கேசந்துறை பகுதியிலே உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்திலே அந்த இனப்பெரும்பலை மாற்றியமைக்க வேண்டிய தேவை சிங்கள பேரினவாத இந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தான் மயிலிட்டி துறைமுகம் இப்பொழுது பூர்வீக மீன்பிடி துறைமுகமாக தமிழருடைய பாரம்பரிய மீன்பிடி துறைமுகமாக இருந்த அந்த துறைமுகம் பறிபோயிருக்கிறது. அதே போல இந்த திஸ்ஸ மகாவிகாரை என்று சொல்லி எங்களுடைய நாவலந்தீவு என்று சொல்லப்படுகிற ஜம்புகோலப்பட்டினத்தை தவகோலப்பட்டினம் என்ற பெயரை மாற்றம் செய்து சங்கமித்தையினுடைய வரலாற்றோடு அந்த போலியாக புனைந்து தொடுக்கின்ற அந்த முயற்சியிலே தான் இந்த திஸ்ஸ மகாவிகாரையும் கையகப்படுத்தப்படுகிற அந்த முயற்சி இடம்பெற்று வருகிறது. உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த ராணுவ கட்டமைப்பினுடைய ராணுவ தலைமைச் செயலகங்கள் 19 செயலகங்கள் இருக்கிறது. அதிலே 15க்கும் மேற்பட்ட செயலகங்கள் வடகிழக்கிலே மட்டுமே நிறுவப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 15க்கும் மேற்பட்ட வடகிழக்கில் இருக்கிற ராணுவ தலைமையகங்களிலே பெரும்பான்மையான அந்த தலைமையகங்கள் வடக்கு மாகாணத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு முழு வடிவம். இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி உங்களுக்கு தெரியிருக்கிறார், வரிகாமம் வடக்கு. அவர் கடந்த 4 தேர்தல்களிலே வாக்களித்திருக்கிறார். இந்தோட்ட நந்தாராம தேரர் என்கின்ற அந்த விகாராதிபதி இந்த முயற்சியிலே ஒரு சிங்கள குடியேற்றமாக இந்த இடத்தை மாற்றியமைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இது ஒட்டுமொத்த ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய வடிவம். நாங்கள் இப்பொழுது இந்த ஆள்சார் இனப்படுகொலை என்று சொல்லப்படுகிற இந்த பிசிக்கல் ஜெனோசைடை இறுதியாக நாங்கள் செம்மணியிலே அந்த புதைகுழியின் மூலமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு தாயக பரப்பெங்கும் ஒரு கட்டமைப்புசார் இன அழிப்பு, கலாச்சார இன அழிப்பு, ஆள்சார் இன அழிப்பு என்று சொல்லி 77 வருடங்களுக்கு மேலாக நடந்து வருகிற இந்த இன அழிப்பினுடைய உச்சம் 2025ஆம் ஆண்டு சான்றுகளோடு வெளிவந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த போராட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. செம்மணியினுடைய உங்களுக்கு தெரியும் அந்த புதைக்குழி, அதே போல திருக்கேதீஸ்வரத்திலே, மன்னாரிலே, சத்தோசோவுக்கு பின்பதாக கொக்குத்தொடுவாயிலே, இவ்வாறு வடகிழக்கு தாயகம் எங்குமே இந்த புதைகுழிகளினுடைய வரலாறும் அதே போன்று இந்த பௌத்த புராதன சின்னங்களாக சொல்லிக்கொண்டு போலியான வரலாற்றை புனைந்து கொண்டு முல்லைத்தீவிலே நீராவடி பிள்ளையார் செம்மலை நீராவியடி பிள்ளையாராலே, குருந்தூர் மலையிலே இருக்கின்ற எங்களுடைய சிவனாலே, அதே போல வெடுக்குநாரியிலே இருக்கின்ற ஆதிசிவன், இந்த அனைத்து அதே போல கன்னியா வெந்நீர் நாங்கள் பல உதாரணங்களை வடகிழக்கில் சொல்லலாம். இவை அனைத்துமே போலியாக புனையப்பட்ட இந்த வரலாறு. ஆகவே இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அடையாளத்தை ஸ்ரீலங்கா அரசினுடைய அடையாளமாக அவர்கள் வடகிழக்கு பகுதி எங்கும் திணிக்க முயல்வது ஒரு இனப்படுகொலை என்பதனை நாங்கள் சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய போராட்டம் 2 வருடத்தை கடந்து நிற்கிறது. இப்பொழுது அமரபுர நிக்காய் என்று சொல்லி இந்த விகாரைக்குரிய அந்த பொறுப்பாக இருக்கிற அந்த பீடம் இந்த விடயங்கள் சார்ந்து ஆழமாக நாங்கள் நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு கட்டளையை பிறப்பித்து இந்த விகாரை தற்காலிகமாக பூசை வழிபாடுகள் இடம்பெறாத வகையிலே முடக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் நிச்சயமாக இந்த போராட்டம் தான். இங்கே காணி பறி கொடுத்த பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர் போராட்டமாக 2 வருடங்களை கடந்து தங்களுடைய காணிகளை மீட்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக மக்களுக்கான போராட்டம், மக்களுடைய போராட்டம், மக்களால் முன்னெடுக்கப்படுகிற போராட்டம். அந்த வகையிலே இந்த காணிபிடிப்புக்கான போராட்டம் என்பது தமிழர் தேசத்தினுடைய வரலாற்றிலே அந்த தாயகத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு போராட்டத்தினுடைய வரலாறாக அமையும். எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் பாரிய அளவிலே இந்த போராட்டங்களை தயார்படுத்த வேண்டும். அதற்கு வடகிழக்கு வாழ் எங்களுடைய தமிழ் தேச பற்றாளர்களையும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கிறோம். பகுதியிலே
தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு திஸ்ஸ விகாரை என்கின்ற ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கின்றது. பௌத்தர்களுடைய வரலாற்றோடு இந்த விதத்திலும் தொடர்பில்லாத இந்த இடத்திற்கு ஒரு பொய்யான வரலாற்றை புனைந்து அங்கே ஒரு பேர்பலகையும் நாட்டியிருக்கின்றார்கள். இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் மே மாதம் 3ஆம் தேதி இந்த இடத்திலே போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. தென்னிலங்கையிலிருந்து இது ஒரு புராதன பௌத்த விகாரை என்று பொய்யான ஒரு வரலாற்றை உருவாக்கி தென்னிலங்கையிலே இந்த இனவாதிகள் பரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை உண்மையென நம்பி இங்கே வருகின்ற சிங்கள மக்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மையை எடுத்து விளக்கி அவர்களுடைய ஆதரவையும் பெற்று இந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு எதிராக அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுகின்ற அந்த போராட்டத்திலே சிங்கள மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இவ்வாறு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற பொழுது இன்று கணிசமான அளவுக்கு அந்த விடயங்கள் தென்பகுதியிலே வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதன் காரணமாக தென்பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வின் காரணமாக அங்கிருந்து வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு குறைந்திருக்கின்றது. ஆகவே இந்த 2009 இன அழிப்பு மூலம் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு தமிழர்களுடைய இருப்பிடங்களை அபகரித்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயல்பாடுகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும். குறிப்பாக சட்டத்தின் ஆட்சி என்பது வெறுமனே பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கானதாக மாத்திரம் இருக்க முடியாது. மாறாக இந்த தீவினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் தாயகமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் மற்றும் மலையக மக்களுக்கும் கூட இந்த சட்டத்தின் ஆட்சி என்பது சமத்துவமானதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இன்று கிட்டத்தட்ட 2.5 வருடங்களை எட்டுகின்றது இந்த போராட்டம். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி நாங்கள் இன்று இந்த தையட்டி விகாரைக்கு முன்பாக நாங்கள் இதிலே கூடியிருக்கின்றோம். இதிலே துரதிருஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் அல்லது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு என்னவென்று சொல்லி சொன்னால் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்குள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற அந்த பிக்குவினுடைய ஏவல் ஆட்களாக இந்த போலீசார் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி இந்த சட்டவிரோத செயல்பாட்டிற்கு முழு அளவிலே துணை நிற்கின்ற ஒருவராக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இனக்கிரோதத்துக்கு தூபமிடுகின்ற ஒருவராக அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. செயல்பாடுகள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இது வெறுமனே இந்த பலாலி ஓசியினுடைய செயல்பாடு மட்டுமல்ல, போலீஸ் திணைக்களம் முழுவதுமே இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு பின்னால் நிற்கின்றது. அதேபோன்று அனுர அரசாங்கமும் இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு பின்னால் நிற்கின்றது. இங்கே ஏற்கனவே காண்டிவீரனை அவர்கள் சுட்டிக்காட்டியது போன்று இங்கிருக்கக்கூடிய இந்த இனவாத பிக்கு அவர் பயணம் செய்வதெல்லாம் கடற்படையினருடைய வாகனத்திலும் இராணுவத்தினருடைய வாகனத்திலும் மற்றும் போலீசாருடைய வாகனத்திலும் தான் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். இங்கே ஏற்றி இறக்கின்ற செயல்பாடுகள், இங்கே கொடி ஆலவட்டம் பிடிக்கின்றது, இந்த தடிதண்டுகளை ஏற்றி இறக்கின்ற சகல செயல்பாடுகளையும் இந்த ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளும் காவல்துறையினரும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பௌத்தம் அரச மதமாக இருந்தாலும் கூட ஒரு சட்டவிரோத கட்டுமானத்துக்குள் சட்டவிரோத செயல்பாட்டில் எவ்வாறு இந்த அரச படைகளுடைய வாகனங்களும் காவல்துறையினருடைய வாகனங்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 10-15 போலீஸ் நிலையங்களில் இருந்து போலீசாரும் அவர்களுடைய வாகனங்களோடு இங்கே வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் இதில் எவ்வளவு அரச பணம் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை பாதுகாப்பதற்காக செலவிடப்படுகின்றது, வீண்விரியமாக்கப்படுகின்றது. இதில் அனுர அரசுக்கும் ஏனைய முந்தி இருந்த அரசுகளுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? எந்த வேறுபாடுகளும் கிடையாது. எல்லோரும் காலத்தை இழுத்தடித்து
போராடுகின்ற மக்களை போர்வடைய செய்து நம்பிக்கை இழக்க செய்து மக்கள் மத்தியிலே பிளவுகளையும் குழப்பங்களையும் உருவாக்கி தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை முன்கொண்டு செல்வதிலே தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்களே தவிர விரைவாக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பி இந்த இடைவெளியை குறைத்து ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது. தமிழர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய உரிமைகளை இருப்பை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். இன்று நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கம் வகிக்கும் சமத்துவ கட்சி ஆகிய நாங்கள் இந்த தையிட்டி ஆக்கிரமிப்பு விகாரையின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து அது உரியவர்களிடம் கையளிக்கப்படணும், தனியாரிடம் கையளிக்கப்படணும் என்பதை வலியுறுத்தி ஒரு மக்கள் போராட்டத்தில் நாங்களும் எங்களது கட்சியை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முழுமையான ஆதரவை இந்த போராட்ட குழு வழங்குவதற்காக நாங்கள் இங்கே நேரடியாக வந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த பௌத்த பேரினவாத அரசுகள் எல்லா அரசுகளும் தொடர்ந்தும் கடைப்பிடிக்கப்படும் உத்தி தான் இந்த பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எங்கு ஆக்கிரமிக்க தமிழர்களின் வாழ்விடங்களை தாயக பிரதேசங்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தும் உத்தி தான் இந்த புத்த சிலைகளை. நாங்கள் புத்த மதத்தினருக்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இலங்கையிலே மட்டும்தான் இந்த பௌத்தம் ஒரு இனத்துக்கு எதிரான ஆக்கிரமிக்காக பயன்படுத்தப்படும் மதமாக இருக்கின்றது. ஏனைய நாடுகளில் குறிப்பாக இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் பௌத்தத்தை கடைப்பிடிக்கும் மக்கள் அங்கே ஒரு மனிதநேய மக்களாக வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் தான் அது ஒரு இனவாத பௌத்த பேரினவாதமாக அது உருவெடுத்திருக்கின்றது. அதுக்கு பிரதான காரணம் இங்கே உள்ள சிறுபான்மை இனங்களை, குறிப்பாக தமிழர்களின் வாழ்விடங்களையும் அவர்களது இனப்பரம்பரையும் ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு மதம் பயமாக தமிழ் மக்கள், சிறுபான்மை மக்கள் பார்க்கும் ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கின்றது. இது இன்று நேற்று மட்டுமல்ல, இது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலப்பகுதியில் இருந்து இன்று வரை தொடரும் ஒரு விடயம்தான் இந்த பௌத்த விகாரைகளை அமைத்து அதற்கூடாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமித்து அது தமிழர்களின் வாழ்விடங்களிலிருந்து தமிழர்களை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் உத்தி. இதற்கு ஏராளமான முந்தி வடக்கு கிழக்கிலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையிலே ஏராளமான தமிழர்களின் வாழ்விடங்களை கைப்பற்றினார்கள். அதுபோலவே தொல்லியல் திணைக்களத்துக்கூடாக இங்கு சிங்கள மக்கள் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தவறான ஒரு வரலாற்றை காட்டி தமிழர்களின் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை ஏராளமான ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கையகப்படுத்தி சிங்கள மக்களை குடியேற்றி இன்றைய சிங்கள கிராமங்களாக வடக்கு கிழக்கிலே பெரும் பகுதியை நாங்கள் இழந்த நிலையில்தான் இங்கே யாழ்ப்பாணத்திலும் கூடி தமிழர்களின் இதய பகுதிக்குள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் ஒரு விகாரையை கட்டி அந்த பிரதேசத்தை சுற்றி தங்களது சிங்கள பௌத்த வரலாறு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை அவர்கள் முனைய வலிக்கிறார்கள். அதற்குத்தான் நாங்கள் அரசியல் அமைப்புகள் எல்லோரும் ஒரு அணியில் நின்று ஒரே குரலாக இந்த தையிட்டி விகாரையை அகற்றப்பட வேண்டும், உரிய மக்களுக்கு திருப்பி கையளிக்கப்படணும், காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படணும். இது போன்ற வடக்கு கிழக்கிலே திட்டமிட்டு பௌத்த விகாரைகளுக்கூடாக தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதை நிறுத்த வேண்டும் என்றதை வலியுறுத்தி உரத்து நாங்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதில் இந்த இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பல்வேறு ஆட்சியாளர்கள் வந்து போய்விட்டார்கள். இப்போது இருக்கிற அனுர அரசாங்கம் கூடி இந்த அவர்களது அன்று அவர்கள் நிறுவின அந்த லைனை தான் எந்த ஆட்சியாளர்கள் மாறி இருக்கலாம், நிறங்கள் மாறி இருக்கலாம், கட்சிகளின் பேர்கள் மாறி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த பிரின்சிபலை தான் அவர்கள் இந்த விடயத்தில் கடைப்பிடிக்கின்றார்கள். நிலங்களை இந்த தொல்லியல் திணைக்களம், இந்த மகாவலி அபிவிருத்தி
என்ற போர்வையிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை செய்வது, இந்த ஃபாரஸ்ட் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன திணைக்களம் வந்து நிலங்களை எல்லைக்கல்லு போட்டு தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிச்சிருப்பது போன்ற இந்த நிறுவனங்கள் வந்து தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். அது ஆரம்பம் தொட்டு இன்று வரை எந்த ஆட்சியும் மாறலாம், ஆனால் அந்த பாலிசி மாற இல்லை. அந்த பியூரோக்ராஸ் அவர்களின் திட்டத்தின் படிதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் அனுரா வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் மீட்டு தருவார். எங்களுக்கு பாருங்க, இதை சுற்றி உள்ள பெரும் பகுதிகள் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே 40 வருடங்களாக தமிழ் மக்களின் நிலங்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு பிரதேசமாக பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் இன்னும் இராணுவமயப்படுத்தப்பட்ட பிரயோசனமற்ற முறையில் வச்சிருக்கிறார். அவர்களால் பராமரிக்கக்கூடிய அந்த நிலங்கள். ஆனால் பூம்புக்கு மிகப்பெரிய கம்பி வேலிகளை போட்டு பாதுகாப்பு வலயம் என்ற அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு போர்வையில ஆக்கிரமித்து வச்சிருக்கிறார். இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு பல்வேறு பிரதேசங்களிலே வாடகை வீடுகளிலேயும் நிலங்களில் அற்றவர்களாக தொடர்ந்தும் 40 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எங்கள் நிலங்கள் மீளப் பெறப்பட வேண்டும், அதற்கான போராட்டம் தொடர வேண்டும். அந்த போராட்டத்துக்கு நாங்கள் தமிழ் கட்சிகள், தமிழ் தரப்புகள் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டுடன் இதுக்கு எதிராக போராடி நாங்கள் எங்களது மண்ணையும் நிலத்தையும் மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களது உயரிய நோக்கமாக இருக்கின்றது. அது இல்லை. நான் தர மாட்டேன். போட